எல்லோருக்கும் வணக்கம். ஆந்திராவில காணிப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? அங்க இருக்கிற விநாயகர் சிலை கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருதாம். இது வெறும் நம்பிக்கையா இல்ல உண்மையிலே நடக்கிற மர்மமா? வாங்க இந்த சுயம்பு விநாயகரோட ஆச்சரியமான கதைய நாம இப்ப விரிவா கேட்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இல்ல ஒரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுவோம்? இந்த கேள்விக்குள்ளதான் நம்மளோட இந்த தேடலே ஆரம்பிக்குது. ஆமா, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் மரியாதை, அந்த முதல் வணக்கம் எப்பவுமே நம்ம முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு தான். சரி, அவரை பத்தி நம்ம முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு பிரதம் பூஜ்ய அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படின்னா என்ன தெரியுமா? முதல்ல வழிபடப்படுபவர்னு அர்த்தம். நாம செய்யற எந்த ஒரு நல்ல காரியமோ எந்த தடையும் இல்லாம வெற்றி அடையணும்னா முதல்ல அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த பழக்கம் இல்ல. பல்லாயிரம் வருஷமா நம்ம பின்பற்றி வர்ற ஒரு மரபு. சரி, ஏன் அவரை முதல்ல கும்பிடுறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருக்கு விக்னேஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்கு. விக்னேஸ்வரர்னா தடைகளுக்கு அதிபதின்னு அர்த்தம். அதாவது தடைகளை உருவாக்குறதும் அவர்தான், அதை நீக்கிறதும் அவர்தான். அதனால தான் கோடிக்கணக்கான மக்கள் எந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல அவரோட அருளை தேடி போறாங்க. சரி, வாங்க இப்ப கணபதியோட அந்த தெய்வீக உருவத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அவரோட ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கணேஷா, இந்த பேர்லயே ஒரு பிரபஞ்ச ரகசியம் அடங்கியிருக்கு தெரியுமா? கணா அப்படின்னா ஒரு குழு, ஒரு கூட்டம். உதாரணத்துக்கு நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்கள், ஆற்றல்கள்லாம் சேர்ந்த ஒரு குழு. ஈஷா அப்படின்னா தலைவர். அப்போ இந்த எல்லா பிரபஞ்ச சக்திகளுக்கும் தலைவரா இருந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற அந்த மேலான சக்தி தான் கணபதி. விநாயகரோட இந்த பிரம்மாண்டமான யானை தலைய பாருங்க. அது சாதாரணமானது இல்ல. அது ரெண்டு முக்கியமான சக்திகளை குறிக்குது. ஒன்னு ஞான சக்தி, அதாவது ஆழமான ஞானம், அறிவு. இன்னொன்னு கர்ம சக்தி, அதாவது வர்ற தடைகளை பார்த்து நின்னுடாம அதையெல்லாம் ரொம்ப சுலபமா தாண்டி முன்னேறி போற ஒரு திறமை. அதனாலதான் அவரை ஏகதந்தன்னு சொல்றோம். ஏகதந்தன்னா ஒற்றை தந்தம் உடையவர். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த கவனத்தோட சின்னம் தான் இந்த ஒற்றை தந்தம். அவரோட மத்த அங்கங்களையும் கொஞ்சம் கவனிப்போம். அந்த பெரிய வயிறு, அது வாழ்க்கையில வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு பெருந்தன்மையை காட்டுது. மேல தூக்கின கயிறுக்கு பாத்தீங்களா? அது பயப்படாத, நான் இருக்கேன்னு நமக்கு அபயம் கொடுக்குது. சரி, இவ்வளோ பெரிய உருவம் கொண்ட விநாயகர் எப்படி ஒரு சின்ன மூஞ்சூறு மேல வாகனம் வச்சிருக்கிறாரு? அது ஆச்சரியமா இல்ல? அதுதான் அடக்கத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுது. சின்ன சின்ன ஆசைகள் கூட நம்மளை எப்படி பாடாப்படுத்தும், அதையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு உணர்த்துது. சரி, இப்போ நாம கணபதியோட பொதுவான அடையாளங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்பவே அதிசயமான கதைக்குள்ள போக போறோம். ஆமாங்க, காணிப்பாக்கத்தோட கதை இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுயம்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சுயம்புனா மனுஷங்க யாரும் செதுக்காத, கடவுளே தானா வழிபட்ட ஒரு சிலை அல்லது மூர்த்தம். இப்ப நாம பார்க்க போற காணிப்பாக்கம் கதையும் அப்படி ஒரு சுயம்பு மூர்த்திய பத்தினது தான். இப்ப அந்த கதையை கவனமா கேளுங்க. ஒரு காலத்துல ஊமை, செவிடு, குருடுன்னு 3 குறைகளோட பிறந்த சகோதரர்கள் 3 பேர் இருந்தாங்க. அவங்க விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க நிலத்துல இருந்த கிணறு வத்தி போச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டலான்னு முடிவு செஞ்சாங்க. அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க மண்வெட்டி ஏதோ ஒரு கல் மேல பட்டுச்சு. அடுத்த நிமிஷம் அந்த கல்லுல இருந்து ரத்தம் பீறிட்டு அடிக்க ஆரம்பிச்சு கிணறு முழுசு நரம்பிடுச்சு. அந்த புனித நீர் அவங்க மேல பட்ட உடனேயே அவங்க 3 பேரோட குறைகளும் நீங்கி அவங்க பரிபூர்ண நலம் அடைஞ்சாங்க. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிணறு ரத்தத்தால நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. அந்த நொடியில அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதே சமயம் அது ஏதோ ஒரு தெய்வீக சக்தின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைன்னு அந்த சகோதரர்களுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பு. அந்த கிணத்தோட மையத்துல பூமிக்குள்ள இருந்து சாட்சாத் விநாயக பெருமானே ஒரு சுயம்பு மூர்த்தியா வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா அந்த அதிசயம் அதோட முடியல. சொல்லப்போனா காணிப்பாக்கம் கோயிலோட மிகப்பெரிய மர்மமே இங்கிருந்து தான் தொடங்குது. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த சுயம்பு மூர்த்தி தானா வெளிப்பட்டது ஒரு பெரிய அற்புதம்தான். ஆனா அதை விட நம்மள ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிற இன்னொரு விஷயம் அங்க இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு உறுதியான ஆதாரம் கூட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூலவருக்கு போட்ட ஒரு வெள்ளி கவசம் இப்போ அவருக்கு சுத்தமா பொருந்தவே இல்லையாம். கண்ணுக்கு தெரியாம நடந்த அந்த அற்புதம் இப்போ கண்ணால பார்க்க முடியற ஒரு சாட்சியா மாறிடுச்சு.
ஆமாங்க, இதுதான் அந்த கோயிலோட மையமான நம்பிக்கை. காணிப்பாக்கம் விநாயகர் வெறும் ஒரு சிலை இல்ல, அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வமா காலப்போக்குல தொடர்ந்து வளர்ந்துட்டே வர்றாரு. முதல்ல கிணத்துக்குள்ள தெரிஞ்ச சிலை இப்ப வளர்ந்து அவரோட முழங்கால் மற்றும் வயிறு பகுதி வரைக்கும் வெளியே தெரியுதாம். இந்த அற்புதத்தை மையமா வச்சு கட்டப்பட்ட அந்த கோயிலோட வரலாற்றை இப்ப நாம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கோயில் பல நூற்றாண்டு பழமையானது. முதல்ல கிபி 11ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழ மன்னரால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 1336ல விஜயநகர பேரரசர்கள் இதை இன்னும் விரிவாக்கம் செஞ்சாங்க. இதிலிருந்தே இதோட நீண்டகால முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, விநாயகர் வெளிப்பட்ட அந்த புனிதமான கிணறு இன்னைக்கும் கோயிலோட கருவறைக்குள்ள இருக்கு. அந்த அற்புதம் நடந்த இடத்துல இருந்து வர தண்ணியை தான் இன்னைக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. இது அந்த அதிசயமான தொடக்கத்துக்கும் இன்னைக்கும் இருக்கிற ஒரு நேரடி தொடர்பு மாதிரி. இன்னைக்கும் இந்த கோயில் ரொம்பவே பிரபலமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இங்க 21 நாளைக்கு பிரம்மோற்சவம் நடக்கும். இதுக்கு நாடு முழுவதிலுமிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த அந்தி நேரத்துல இந்த காட்சிய பாருங்க, எவ்வளவு அமைதியா தெய்வீகமா இருக்கு. இது வெறும் கல்லால கட்டப்பட்ட ஒரு கோபுரம் மட்டும் இல்ல, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு அற்புதத்தோட, அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு வாழும் சின்னம் இது. கடைசியா இந்த காணிப்பாக்கம் கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்பிக்கை எங்க முடியுது, அற்புதம் எங்க தொடங்குது? ஒருவேளை நம்மளோட ஆழமான நம்பிக்கையோட உச்சியில தான் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.